ஹாய்ங்க, நான் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். அதாவது 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்த ஆள். இப்படிதான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அதாவது நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருப்போம்னா 99.9% வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, காதல் தோல்விப்பட்டு, அனுபவப்பட்டு, எல்லா பட்டவும் பட்டு பட்டு நம்ம மனசே பட்டு போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம எப்படி இந்த 1% மாறுறது? ஏன்னா 99.9% அப்படின்ற எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு பக்கம் இருப்பாங்க. அந்த 1% மட்டும் எப்படி எப்பவுமே க்ளோரியோட, சந்தோஷத்தோட, ஒரு விக்டோரியஸ் ஃபீல்ட்லயே இருக்காங்க. இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அவனால மட்டும் முடியுது, என்னால முடியலையே. அங்க என்ன கிடைச்சுச்சு, இங்க ஒண்ணும் கிடைக்கலையே. சரியா வளர்க்கலையோ, சரியா வளரலையோ, எதுவும் கிடைக்கலையோன்னு எல்லாத்தையும் நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருப்போம். பட் அந்த 1% அப்படின்றது பணமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆட்டிடியூடா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் கிடையவே கிடையாதுங்க. உங்களோட யுனிக்னஸ் தான் அது. எப்பவுமே நம்ம எல்லாருமே தனித்துவமானவங்க. நம்ம லைஃப்ல நம்ம யோசிக்கிறது, நாம நினைக்கிறது இதெல்லாம் மத்தவங்க மாதிரியே இருக்கும்னு கேட்டா கிடையவே கிடையாது. சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்படி அந்த 1% என்னதாங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா இருப்பது எப்படி, நான் எப்படி என்னை வளர்ப்பது, நான் எப்படிப்பட்ட ஆளு, ஒரு டிசிப்ளின் அதுன்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும், கெட்டவங்கன்னு சொல்லணும், திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லணும், அப்படியும் இல்லைன்னா ஸ்மார்ட்டானவங்க, இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா அது கிடையாது. அப்ப என்னதாமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட பர்சனாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணணும். யார் நீங்க, என்ன நீங்க, எப்படி நீங்க, எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கான அந்த அட்டென்ஷன் எப்படி கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மனுஷன் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம தன்னைத்தானே தன்னிச்சையா யோசிச்சு தனக்கு வேணுங்கிறத தனக்காக பண்ணணும்னா நாம அந்த 1% இருக்கக்கூடிய நபரா இருக்கணும். எப்படி அவங்களால முடியுதுன்ற கேள்வி வருதுல, நம்மளால ஏங்க முடியாது? அதுக்குதான் நான் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாஸ்டர் யோர் கிராஃப்ட். அதாவது நீங்க யாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நிறைய பேரு ப்ரொஃபஷன் வேற, பேஷன் வேற அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்டைல். அதுல ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்லாம் வந்துட்டு இருக்கு. பட் நாம யாரு? நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், நாம அதை 100% நல்லா கொடுப்போம். எனக்கு அதுல நிறைய நாலேஜ் இருக்கு, அது சம்பந்தமா நான் நிறைய தேடுவேன். அந்த ஒரு விஷயத்துக்காக எங்க வேணாலும் ஓடுறதுக்கு தயாரா இருக்கேன். பல்லாயிரம் மலைகளை கடந்து, பல்லாயிரம் புயல்களை கடந்து, பல்லாயிரம் வெயில்களை கடந்து உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சொன்னா பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா நம்மள டக்டடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த ஒரு பர்சன் நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க பெஸ்டா பண்ணுவீங்க, நீங்க தான் அதுல ஜித்து, மத்தவங்க எல்லாம் அதுல வெத்து அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு திறமைய நீங்க நல்லா வளர்த்துக்கணும். அதுதான் மாஸ்டர் யோர் கிராஃப்ட். குறிப்பா இப்ப தோனி அவர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். தோனி அவர்களை யோசிச்சு பாருங்க. அவரு சில டைம் ஃபெயிலா இருந்திருக்காரு, எக்ஸாம்ஸுக்குலாம் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் கொடுக்கல. ஒருவேளை அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்து, கிரிக்கெட்லயும் பெஸ்டா இருந்து, அவருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வாய்ப்பு கிடைச்சு படிச்சு பெரிய ப்ரொஃபஸர் ஆயிருக்காரு, படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆயிருக்காருன்னா இந்நேரம் நமக்கு அந்த 7 அப்படின்ற ஒரு ஜெர்சி நம்பர் கிடைச்சிருக்குமா? அப்படி இல்லைன்னா தலான்னு தூக்கி வச்சு கொஞ்சரோமே. நம்மளோட சிஎஸ்கே மேட்ச்ல பாத்திருப்பீங்க, மனுஷன் நின்னா போதும், அவர் வர்றாரே வரல, அந்த தோனிசம் அதெல்லாம் மிஸ் பண்ணி இருப்போம் இல்லையா? நீ வந்தா மட்டும் போதும் தல, கேப்டன் கூல் அப்படின்ற பேர்லாம் கேட்டுப்போமா என்ன? ஒருவேளை அவரு படிச்சு பாஸ் ஆகி வேற லெவலுக்கு வேலைக்கு போயிட்டாரு, நம்மெல்லாம் என்ன ஆயிருப்போம்? கிரிக்கெட் அனாதை ஆயிருக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்ல வர. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. சிலருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுதான் அவங்களுடைய கெத்தே. சிலருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, சிலருக்கு மியூசிக், சிலருக்கு டான்சிங், சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட திறமை ஆர்ட் அண்ட் கிராஃப்டா இருக்கலாம். இது எந்த திறமை சிறப்பா வருதோ அந்த திறமைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபீல்டுல அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அதுதான் மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் சொல்ல வருது. உங்களுக்கான ஒரு விஷயத்த என்னன்னு தேர்ந்தெடுங்க. உங்களை சுத்தி 1000 விஷயம் இருக்கலாம், எல்லாத்துலயும் நீங்க திறமையா இருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன். இந்த உலகத்துல பெரிய காதல் என்ன தெரியுமா? வேலையில ஜெயிக்கிறதாங்க. நமக்கு பிடிச்ச வேலை நமக்கான மரியாதையை தேடி தரும். என்னைக்குமே அதை உணர்ந்து பாருங்களேன். ஒரு வேலையை நீங்க செய்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, கம்மியான காசு வருது, ஆனா அந்த வேலையை திருப்தியா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான முயற்சிகள், அது சம்பந்தமான தேடல்கள் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க, ஒரு நாள் கண்டிப்பா பெரிய ஆள் ஆவீங்க. வருஷங்கள் ஆகலாம், நாட்கள் எடுக்கலாம், ஆனா கண்டிப்பா நீங்க தாங்க அதுல பெரிய ஆள். அதுக்கு முன்னாடி வேற யாராவது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் அபச்சாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய அந்த திறமை இருக்கு இல்லையா, பிடிச்ச விஷயத்த இருக்க பிடிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல பிடிச்ச நபர்களை விட பிடிச்ச விஷயம் நம்மள வேற லெவலுக்கு பிடிச்சு கொண்டு போகும். அப்புறம் என்னங்க, ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கலாம், இந்த உலகத்துக்கே நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா பிடிக்கும். அதைத்தான் சொல்ல வரேன். 2வது, டெவலப் அ கிரேட் மைண்ட் செட்.
அதாவது நாம ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறோம், இல்லன்னா ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறோம். மலையை அடையணும் அப்படின்னு பிளான் பண்ணாதான் மடுவாவது கிடைக்கும். ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். எனக்கு இருக்கிறதுக்குள்ளேயே வாழணும், கிடைச்ச வரைக்கும் லாபம், இருந்தாலே போதும், வந்தா மட்டும் போதும், நடக்கலாம் நடக்காம போகலாம், எனக்கு குட்டி குட்டியான ஆசைகள் தான் பிடிக்கும்னு இருக்கவே கூடாதான். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு விடுற தண்ணிய புல்லுக்கு விடக்கூடாதுங்க, புயலுக்கே விடணுமா. ஏன்னா அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை பெருசா ஆசைப்படணும். அப்பதான் சின்ன சின்ன விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பா பெருசா ஆசைப்படும் போது குறிப்பிட்ட சிறிய விஷயங்கள் கிடைக்கும். அடுத்தடுத்து நமக்கான முனைப்பு, நமக்கான தேடல் அந்த இடத்துல விசாலமாகிட்டே இருக்குங்க. குறிப்பிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, குரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல சின்ன கனவுல இருந்து பெருசா அந்த பையன் யோசிச்சுட்டே இருப்பாரு. அவருடைய சூழ்நிலை அப்படின்றது குட்டியானது. பெரிய பெரிய ஆசைப்பட்டாரு, பெரிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணாரு, பெரிய பெரிய இடத்துக்கு போனாரு, எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணாரு. அதான் அவர் அங்க இருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இன்டர்நெட் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொனால்டோ அப்படின்னா ஃபுட்பால் தெரியாதவங்களுக்கும் அவரை பிடிக்குங்க. CR7 சும்மாவா? சோ இதே மாதிரி நிறைய பேருக்கு ருஷ்யன் பிரைம் மினிஸ்டரையுமே தெரியும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் பெருசா இலக்கு வச்சாங்க. அதனாலதான் அவங்க அடைய நினைச்சதை விட அதிகமாகவும் கிடைச்சிருக்கு. அதிகமான மோட்டிவேஷன், அவங்க பெருசா போல்டா இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உலகத்துல எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும்னா பெருசா ஆசைப்படுங்க. உங்களுக்கான குட்டி குட்டியான சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைச்சே தீரும். நீங்க ஆசைப்பட்ட பெரிய விஷயம் நாள் எடுக்கும், வருடம் எடுக்கும், முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் எடுக்கும். ஆனா ஒரு நாள் உங்க கையில அது கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆசைப்படணும். கனவு காணணும் அப்படின்றதே கண்ணை மூடி கையெல்லாம் இருக்கை கட்டிட்டு போர்வையை போத்துட்டு தூங்குறது கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். குறிப்பா முதல்ல ஆசைப்படணும். ஆசைப்பட்டா பத்தாது, அடம் பிடிக்கணும். அடம் பிடிச்சு அடைய நினைக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்பவுமே நாம ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு போது நினைக்கணுங்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? நாமெல்லாம் இந்த காலம், அவங்கெல்லாம் அந்த காலம், நாமெல்லாம் இப்படி இருக்கோம், அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அந்த ஒரு விஷயம்தான். ஜெனரலாவே நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு அழகு இருக்கு. நம்ம தமிழ் படங்கள்ல இருக்கக்கூடிய பியூட்டியே அதான். பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாங்க, பொண்ணு வெளிநாட்டு வெள்ளைக்காரி மாதிரி இருப்பாங்க. அந்த பையன் நினைப்பான், காதலிப்பா, வாச்சா விடுவாங்க. அதுக்கடுத்து அந்த காதல் கைகூடும். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த உதாரணமா எடுத்துக்கலாம். பர்சனலா எடுத்துக்காதீங்க. சிம்பிளான விஷயம். நம்ம சிம்பிளா இருந்தாலும் சரி, கெத்தா இருந்தாலும் சரி, நாம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அந்த விஷயம் நம்பணும், நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பினா தமிழ் படத்துல இருக்க ஹீரோ மாதிரி அந்த வெள்ளைக்கார ஹீரோயின் கிடைக்கும். அது ரியாலிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நான் பொறுப்பில்ல. அது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொன்னேன். இதை மட்டும் உதாரணமா எடுத்துட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. அதையும் சொல்லிக்கிறேன். தேர்ட் பாத்தீங்கன்னா, பில்ட் a strong network. இது ரொம்பவுமே முக்கியமானது. அதாவது நாம எப்பவுமே நமக்கான ஸ்ட்ராங் நெட்வொர்க்கை உருவாக்கணும்ன்றது அதுக்கு மீனிங் கிடையாதுங்க. உங்களை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். உங்களை நிறைய பேர் நிராகரிக்கலாம். அவங்களே உங்களை வேணான்னு சொன்னதுக்கு வருத்தப்படுற லெவலுக்கு உங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பயும் கான்பிடென்டா இருக்கணும். உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்த தேடி ஓடுங்க. இந்த உலகம் உங்களை துரத்திட்டு ஓடி வரும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா ரீல் எல்லாம் வரும் இல்லையா? முதல்ல நீ ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னா உன்னை நீ தோட்டமா மாத்திக்கணும். அப்பதான் பட்டாம்பூச்சி அட்ராக்ட் ஆகும். இந்த உலகத்துல பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்படுற விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது நியாயம்தான். யதார்த்தமான ஈர்ப்பு விதி அதை தான் சொல்லுது. பட் என்ன பிரச்சனைனா, இங்க ஒரே ஒரு பெரிய மைனஸா பிளஸ்ஸானு தெரியாத ஒரு சிக்கல் இருக்கு. பெஸ்டான விஷயங்கள் பெஸ்டான விஷயத்தை நோக்கி நகரும், ஒஸ்டான விஷயங்களும் பெஸ்டான விஷயத்தை நோக்கி நகரும். அப்போ ஒஸ்ட்டுக்கும் பெஸ்ட்டுக்கும் இடையில மாட்டிக்கிறது நாம தான். முடிஞ்ச அளவுக்கு நாம பெஸ்டானவங்க தான். அந்த பெஸ்ட்டை வெளி உலகத்துக்கும் காட்சிப்படுத்தணும். நம்மளை பத்தி நாம பெருமையா சொல்லலைன்னா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மத்தவங்களை கடுப்பாக்குறதுக்காக இல்லாம ஒரு மேடை கிடைக்கும், உங்களுக்குன்னு பேசுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். எப்பவுமே அமைதியா இருக்காதீங்க, எப்பவும் நல்லவங்களா மட்டும் இருக்காதீங்க. இந்த உலகத்துல நல்லவங்கன்னா முட்டாள்னு அர்த்தவங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேசுங்க, உங்களை புரிய வைக்க பாருங்க. அதே மாதிரி வெறும் வீண் பேச்சும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஆகாது. ஆனா எந்த இடத்துல பேசுறோம், என்ன பண்றோம், நம்மளுடைய வாய்ப்புகளை யூஸ் பண்றோம். போன வாட்டியே சொல்லியிருந்தேன் CR7 அவரை பத்தி. அவரு எப்பப்பெல்லாம் கெத்தா இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரை இன்சல்ட் பண்ணக்கூடிய மேடைகள் எல்லாத்துலயுமே அவரு தன்னுடைய கோல் மூலமா தன்னைத்தானே புரிய வச்சுக்குவாரு. ரொனால்டோ அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல மனிதர், ரொம்பவுமே திறமையானவர், திறமையான பிளேயர், அதையும் தாண்டி ஒரு நல்ல சிட்டிசனும் கூட. அவருடைய ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு பிடிக்கும், பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அவரை யாராவது இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஒரு இடத்துல, அந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல அவர் நல்லா விளையாண்டு மத்தவங்க எல்லாரையுமே வாயடைக்க வச்சிருவாரு. ஒரு நாள்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு யூடியூப் சேனலுக்கு வரும்னா அவர் ஆரம்பிச்சா வருங்க.
இதைத்தான் நான் உதாரணமா சொல்றேன். முன்னாடியே சொன்ன மாதிரி விளாடிமிர் புட்டின் அவர் எடுத்துக்கோங்க. அவர் நினைச்சிருப்பாரான்னு தெரியல, ஆனா ரஷ்யாவுக்கு அவர் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதையும் தாண்டி அவருடைய எண்ணம் ரொம்பவுமே பெருசா இருக்கு. பெருசா நினைக்க நினைக்க அவருக்குன்னு ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டே இருக்கு. அவரை பெரிய ஆளா நினைச்சிருக்காரு. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய கத்துக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய பேசணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி தன்னைத்தானே பெரிய ஆளா நினைச்சுக்கிறது தவறு கிடையாது. எந்த இடத்துல தவறா மாறும்னா, மற்றவங்க எல்லாம் முட்டாள், நான் பெரிய ஆளுன்னு நினைச்சா கண்டிப்பா தவறுதான். இதுவே மற்றவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்பணும்னா, சஞ்சய் ராமசாமி சொன்ன மாதிரி தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் ஒரு நூல் அளவு வித்தியாசம் தான். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம நெட்வொர்க் அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கவங்களோ பெரிய கான்டாக்டோ கிடையாது, அது நம்ம தான். ஒரு சிலர் வெறுப்பாங்க, ஒரு சிலர் விரும்புவாங்க. ஆனா என்னன்னா, நீங்க உங்களை என்னவா பாக்குறீங்க, அதுதான் உங்களோட நெட்வொர்க்கா இருக்க போது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை விரும்புங்க, சுத்தி இருக்கவங்க அப்பதாங்க உங்களை விரும்புவாங்க. அடுத்ததா ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபைன் யுவர் டொமைன். டொமைன் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க உங்க லைஃபை ரன் பண்ண போறீங்க. அது எப்படி இருக்கணும்னு பிளான் பண்றது. அண்ட் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பிடிக்குது, அவங்களுக்காக நிறைய மெனக்கெடுவோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வேணும் அப்படிலாம் தேடுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் நாம ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்த நிறைய தேடணும். கையில கிடைக்கிற சமயத்துல அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கணுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு டீ கடை வைக்க போறீங்கன்னா, இப்போ டீ கடை தான் உங்களோட பிசினஸ், அதுதான் என்னோட கரியர், அதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உடனே ஒரு டீ கடையை வந்து இருக்க காசுக்கெல்லாம் வச்சு விட்டீங்கன்னா பிரச்சனை தான். முதல்ல ஒரு டீ கடையில எப்படி ஒர்க் நடக்குது, எப்படி எல்லா விஷயமும் ரன் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாசமாவது வெளியில ஒரு ஷாப்ல நீங்க ஒர்க் பண்ணணும். என்னென்ன விஷயம்லாம் நல்லா போகுது, என்னென்ன ப்ராஃபிட் வருது, எப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க, எப்படி எல்லாம் பேசணும், என்னென்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும், நாம டீ ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 6 மாத காலம் கழித்து நாம் அந்த ஷாப்பை ஓபன் பண்ண போறோம். அதுக்கான பணம், அதுக்கான சோர்ஸ்லாம் உடனே நம்ம கையில கிடைக்க போறது இல்ல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கடுத்து பணம் கிடைச்சாச்சு. இப்ப ஷாப் வந்து எந்த இடத்துல வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நாம பேசாம ஒரு டீ கடையை சம்மந்தமே இல்லாம ஆளரவமே இல்லாத ஒரு ஏரியால வச்சா, தலையில துண்டை போட்டு டட்டடா நம்ம போய்தான் ஆகணும், தம்பி நானும் போறேன் நீயும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கடையில வேலை பாக்குறவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு, எந்த இடத்துல அந்த டீ கடை இருக்கணும், எந்த மாதிரியான ஆட்கள் அந்த டீ கடை அட்ராக்ட் பண்ண போகுது. இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கணும், அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்துச்சுன்னா நிறைய தரப்பான மக்கள் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். காலேஜ் பக்கத்துல இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல அந்த டீ கடை இருக்கணும். இதெல்லாம் யோசிக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், டீயுடைய குவாலிட்டி, குவான்டிட்டின்றதை தாண்டி குவாலிட்டி. டீ லவர்ஸ் இந்த உலகத்திலேயே இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கான மாஸ்டரை நாம ரெடி பண்ணி அந்த இடத்துல உட்கார வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாமளே மாஸ்டர் ஆகணும். பணத்தை கையாளுறதுக்கு நம்பிக்கையான ஒரு நபர் இல்லைன்னா நாமளே அந்த இடத்துல இருக்கணும். இதெல்லாம் தாண்டி கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா நம்ம எல்லாமே சரியா பண்ணாலும் அந்த கஸ்டமரை ட்ரீட் பண்ற விதம், நாம சரியா ட்ரீட் பண்ணாலும் நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க அதே அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறாங்களா, ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களான்றதை செக் பண்ணணும். ஹைஜீன், இத்தனை விஷயம் ஒரு டீ கடைக்கே பார்க்கும்போது நமக்கான டொமைன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்க போறீங்க, சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் வரும், என்னென்ன மாதிரி என்ன ஓட்டம்லாம் மைண்ட்குள்ள இருக்கும். தயவு செஞ்சு மத்தவங்க சொல்றாங்கன்னு எதுல இருந்தும் பின்வாங்கிறாதீங்க. குறிப்பிட்டு நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மட்டும் தான் கனவு காண முடியும், நீங்க தான் அடைய முடியும். இந்த உலகத்தை விட்டு நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களோட இலக்கு, அந்த படத்துல வர ஹீரோ வந்து எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிற மாதிரி உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. தோத்து போயிட்டீங்கன்னா அதுல இருந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே நடக்கும் இல்லையா, அந்த பொண்ணுங்க பசங்களாம் ஒரு விஷயம் லைஃபை விட்டு போயிடுச்சுன்னா அந்த நபர் பத்தியோ அந்த பொருள் பத்தியோ தவறான விஷயங்களை வந்து பரப்புவாங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னும் போது அந்த மாதிரி தவற மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. நம்ம சைடு தான் தப்பு இருக்கு, நம்ம அதை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாம தான் தேடணும், தேடி கத்துக்கணும். கத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணணும். எத்தனை முறைதான் நம்ம தோத்தே போய்கிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தோல்வியே வந்து தோண்டு போயிடும். நம்மளால முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இது புரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இன்னொன்னு இருக்கு, தேவையில்லாத தர்க்கத்தை குறைச்சிக்கோங்க. நீங்க ஒரு ஃபீல்டுல பெருசாகணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த ஃபீல்டை பத்தி நாலேஜே இல்லாம வேற ஒரு ஃபீல்டுல அச்சீவ் பண்ண ஒருத்தர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபீல்டை பத்தி 1/2 மணி நேரம் பேசுவாரு. பட் உங்க ஃபீல்டை பத்தி அவருக்கு தெரியாதுன்றதுதான் உண்மை. நீங்க அவரோட ஐடியாலஜி, ஏரியா நாலேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பட் அவரோட சஜஷன் அவரோட ஃபீல்டுல அச்சீவ் பண்றது எப்படின்னு தான் இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க ஒரு துறையில சாதிக்கணும்னா அந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்கவங்க, அந்த துறையில வந்து இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் அது வேற மாதிரி இருக்கும். இதை பண்ணாலே உங்களுடைய டொமைன் அப்படின்றது ப்ராப்பரா இருக்கும்.
எப்பவுமே சொல்றதுதான், வேணுன்ற விஷயத்த விடாப்படியா துரத்தணும். நியாயமான இலக்குகளை நம்ம துரத்தும் போது நாம துவண்டு போனாலும் அந்த இலக்கு திருப்பி நம்மளை விட்டுட்டு போகவே போகாதுங்க. பர்ஃபி படத்துல இந்த கிளைமேக்ஸ் சீன்ல எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா? இந்த உலகத்துல அந்த ரன்பீர் கபூர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிய வைக்கிறதுக்காக ஒரு மரக்கம்பத்தை கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாரு. எல்லாரும் அவர் கையை பிடிச்சிருக்கும் போது பாதியில ஓடி போயிருவாங்க. கடைசியா அவரோட ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும்தான் கையை பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட இலக்கு அவங்க கை கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். பாத்தீங்கன்னா மாஸ்டரி த்ரூ டீப் ஒர்க். அதுக்கான மீனிங் என்னன்னா, ஃபோர்த்துடைய பகுதி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு இலக்கை அடைய போறோம். அந்த இலக்குக்காக நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுதானே முக்கியம். அதே மாதிரி நாம தான் அந்த இலக்கிலேயே பெரிய ஆளா இருக்கணும். இதுக்கு உதாரணம் கமல்ஹாசன் அவர்களை. ஏன்னா அவர் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நிறைய ஃபெயிலியர்ஸ் மட்டும் சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நீ அடிக்கடி விளங்க மாட்டேன்னு சொன்ன, அது மாதிரியும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு இருக்காரு. இங்க பாரு, எல்லா அம்மாவும் எல்லா பிள்ளைகளையும் அப்படிதான் திட்டுவாங்க, அப்புறம் கொஞ்சுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுதான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ கண்டிப்பா எந்த துறையை எடுத்துக்கிட்டியோ அந்த துறையில டீப்பான நாலேஜ் வளர்த்துக்கோ. எப்பவுமே ஸ்ட்ராங்கா இரு. குறிப்பா நீ ஒரு சின்ன வேலை பாக்குற, ஒரு ரூமை கிளீன் பண்றனா கூட கண்டிப்பா அதுல நீ தான் பெஸ்டா இருக்கணும். நீ ஒரு இடத்துல ஒரு வேலையை எடுத்து பண்றனா நீதான் அதுல திறமையானவனா இருக்கணும். இத பண்ணாலே போதும், கண்டிப்பா நீ அச்சீவ் பண்ணிருவ. இத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம ஒரு துறையை சூஸ் பண்ணும்போது, ஒரு டொமைனை சூஸ் பண்ணும்போது அதுக்கான நாலேஜ், அதுக்கான யூனிக்னஸ், நமக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நாம மத்தவங்கல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். இல்லைன்னா மத்தவங்க பண்றதுல இருந்து நம்ம பண்ற விஷயம் ஏதாவது ஒரு மாற்றமாவது கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து ஸ்டே கன்சிஸ்டன்ட். இதுதாங்க 6th. முக்கியமா ஒரு விஷயத்த பண்றோம் சரிதான், ஆனா கண்டினியூவா பண்றோமா, அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. எல்லாருமே என்ன பண்ணுவோம், நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஒவ்வொரு மாசத்துலயும் அடுத்த மாசம், அடுத்த நாள், அடுத்த வாரம் இப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கே போயிடும். ஒரு கோலை டிசைட் பண்ணுவோம், அதை பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இதனால பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம பண்ணணும்னு நினைச்ச விஷயம் அவுடேட்டடா ஆயிரும். அப்படியும் இல்லைன்னா இன்னொன்னு நடக்கும், நல்லா இருந்தா நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த விஷயம் மேல இருக்க நாட்டம் நமக்கே குறைஞ்சு போயிரும். அப்படியும் இல்லைன்னா மன ரீதியா நாமளே நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம், அதுல அவார்டு வாங்கிட்டோம், மேடையில அம்மா அப்பாவை பத்தி பேசிட்டோம்னு சொல்லிட்டு நாமளே சந்தோஷப்பட்டு மனசுக்குள்ள ஒரு கோடையை கட்டிட்டு நாமளே ராஜாவா ஏறி கற்பனையிலேயே உட்காந்துருவோம். இதனால என்ன ப்ராப்ளம்னா, கடைசி வரைக்கும் அந்த போக்கஸான விஷயத்த நம்ம பண்ணவே முடியாது. சோ கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் அந்த விஷயத்தை விட்டு பின்வாங்கவே கூடாது. இதுக்கு உதாரணம் தஸ்ராத் மாஞ்சி அப்படின்றவர் தான். இவர் நம்ம ஊருக்காரர் கிடையாது, வடக்கு பக்கம் இருக்கக்கூடியவர். இவர் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. அவருடைய வாழ்வியல் அப்படின்றது அந்த காலங்க, சுதந்திரம் தான் கிடைச்ச அந்த ஒரு குறிப்பிட்ட காலம்னு வச்சுக்கோங்க. அப்பத்துல இருந்தே அவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம் ஒரு மலைங்க. அதாவது மலைன்னா ஒசரமா இருக்கும் இல்லையா, நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மலை தான். அந்த மலையை கடந்துதான் அவங்க கிராம மக்களுக்கு மருத்துவம் கிடைக்கணும், அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாம் கிடைக்கணும். இதனாலவே அவங்க நிறையவுமே பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. திருடர்கள் தொல்லை இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கணும்னா கூட மலை மேல ஏறிதான் நடந்து போகணும். இதனால அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மனசுல இருக்கு. அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் 2 நாள் இல்ல, அவருடைய வாழ்க்கை முழுக்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, டெய்லி போயிட்டு அந்த மலையை வெட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவர் வெட்டின பகுதி பாதையாவே மாறிடுச்சு. அவங்க ஊர் மக்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வழித்தடமா மாறிடுச்சு. தஸ்ராத் மாஞ்சியை பத்தி படம் கூட இருக்குங்க. சோ நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நாம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அதுதான் கன்சிஸ்டன்சியுடைய பெரிய பவர். ஒரு நாள் 2 நாள் பண்ணா ஒரு விஷயம் நடக்காது. கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தா கட்டாயமா கிடைக்கும். அதேதான். அடுத்து பாத்தீங்கன்னா, திங்க் குளோபல், திங்க் லிபரல், பி லோக்கல். நமக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்க. ஆனா சில தெரியாத விஷயங்களும் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா மைண்டை எம்டி பாட் மாதிரி வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நல்லது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொல்றது, எல்லாம் தெரியும், அதான் தெரியுமே. இது ஒரு பழைய கல்யாண பரிசு தங்கவேலு இருக்காரு இல்லையா, அவருடைய ஒரு காமெடிங்க. என்னன்னா, ஒரு ஒய்ஃபுக்கு வந்து சமைக்க தெரியாது, அவங்களுக்கு பூரி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. முதல்ல மாவை போட்டுக்கணும், அதான் தெரியுமே. அதுல தண்ணியை ஊத்திக்கணும், அதான் தெரியுமே. அதுல உப்பு போடணும், அதான் தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுதான் தெரியாதே. இந்த மாதிரி தான் எப்பயுமே எல்லாமே தெரியும்னு யார் முன்னாடியாவது சீன் போடுறது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கடைசியில என்ன நடக்கும்னு கேட்டா அவங்களுக்கு அது தெரியாது. அப்படி இல்லாம ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதுல இருக்க நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா திருத்திக்க முடியுதா, வருத்திக்க முடியுதான்றது உங்க தனிப்பட்ட விஷயம்ங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம கூட அவங்க பேசுறாங்க, நமக்காக பேசுறாங்கன்னு எடுத்துக்கோங்க.
சுத்தி இருக்க எல்லார் அட்வைஸையும் கேட்கறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அதை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாததும் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தை பறந்துபட்டதா வச்சுக்கோங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய உறவுகள் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல பேசுறதுக்கு ஆள் அதிகங்க, கேக்குறதுக்கு தாங்க கம்மி. முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாருங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்ததா இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். ஒன்னும் கிடையாது, நமக்கு நாமே அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். யார நீங்க அதிகமா லவ் பண்ணணும்னா, கண்ணாடியில ஒரு முகம் தெரியும், அந்த கியூட்டான பர்சனாலிட்டியை முதல்ல லவ் பண்ணுங்க. அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடறதுல இருந்து தனியா வெளியில போறது, நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பண்றதுலதான் எல்லாமே இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியங்க. யோர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் உங்களுக்கான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். மத்தவங்களுக்காக நீங்க நேரத்தை கொடுத்துறீங்க, மத்தவங்களுக்காக காசு கொடுத்துறீங்க, மத்தவங்களுக்காக இதை கொடுத்துறீங்க, அதை கொடுத்துறீங்க. இதெல்லாம் பெருமையான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கடமை, பண்ணித்தான் ஆகணும். ஆனா எது தெரியுமா பெருமை? நம்மளே பாத்துக்கிறது. ஒரு சிலரை பார்த்தாலே தெரிய வருங்க, இந்த தியாகிகள் அப்படின்ற இடத்துல இல்லாம தனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, தனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுவாங்க, தனக்கு பிடிச்சவங்களோட இருப்பாங்க, பட் எல்லாரையும் வசீகரிப்பாங்க. ஒரு சிலரை கவனிச்சிருப்பீங்க, எப்பவுமே அழகா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ட்ரெஸ்ஸிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்துக்கே நம்மள பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நாம மட்டும்தாங்க அழகா இருப்போம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்களே உங்களை பாத்துக்கலன்னா வேற யாரு வருவா? யாரும் வரமாட்டாங்க. இது கே டிராமாவும் கிடையாது, தாய் டிராமாவும் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கான விஷயத்தான் தேடி பார்த்து பண்றதுக்கு ரியாலிட்டியில நமக்கு என்ன வேணும்னா நாம தான் கேட்கணும். அழுத புள்ளதான் பால் குடிக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். முதல்ல உங்களுக்கான விஷயங்கள், அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு டைமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த உலகத்தை இன்வெஸ்ட் பண்ண நீங்க வைக்கலாம். அண்ட் கடைசியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம், மெஷர் சக்சஸ் பியாண்ட் வெல்த். நாம இருக்கக்கூடிய ஒரு இடம், நாம எப்படி பிஹேவ் பண்ண போறோம், எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்ண போறோம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் வெல்த். முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்ன டொமைன் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலும் அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா யுனிகா இருக்கணும். அதுக்குன்னு யுனிகா இருக்கிறேன்னு போது நம்ம மேக்கப் போடுறதோ, ஹேர் கலர் பண்றதோ, இல்லைன்னா டிஃப்ரெண்டா ஃப்ரீக்கா இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அது ஒரு யூனிக்னஸ் தான், அதை குறை சொல்லல. பட் அதெல்லாம் தாண்டி யாராவது உதவி செய்யும் போது அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, சில சின்ன விஷயங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றது, ப்ராப்பரா சாரி சொல்றது, நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்மள யுனிகா காட்டும். இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்கங்க, கலாச்சு மேல வந்தவங்க இருக்காங்க, கமெண்ட் பாஸ் பண்ணி மேல வந்தவங்க இருக்காங்க, காக்கா புடிச்சு மேல வந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் யுனிகா தெரிய மாட்டாங்க, அவங்க எல்லாம் 10ல 11. நீங்க அப்படி கிடையாது. உங்களால என்ன முடியும் தெரியுமா? ஒருத்தருடைய திறமைய பாராட்ட முடியும், அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும், பெஸ்டான லிசனரா இருக்க முடியும். அதெல்லாம் விட அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது பெரிய ஸ்கில்லுங்க. இந்த உலகத்துல எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க தான் யூனிக்கானவங்க. குறிப்பா ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம், கெட்ட குணம் சுட்டி காட்டக்கூடிய திறமை, புன்னகையினால அடுத்தவங்களுடைய அன்பை பெறக்கூடிய திறமை கூட்டத்துல தனித்து நிக்க வைக்கோங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நிறைய வாய் இருக்கு, நிறைய காதுகள் இருக்கு. நீங்க வாயா இருக்க போறீங்களா, காதா இருக்க போறீங்களான்றது முக்கியம் இல்ல. ஆனா ஒண்ணு, இது ரெண்டுமே நடந்துட்டு, அதாவது ஒருத்தர் கிட்ட பேசிட்டு அதை இன்னொருத்தர் கேட்டுட்டு அவங்க முகத்துல ஒரு புன்முறுவல் வந்துச்சுன்னா நீங்க தாங்க கெத்து. காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது தோற்றம் ரீதியா இல்லாம திறமை ரீதியா இருந்தா அது பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, பையனுக்கா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உலகத்துல ஒரு கட்டமைக்கப்படாத மித்து இருக்கு. பசங்களை வந்து உழைப்பாளினும் பெண்களை அழகானவர்கள்னு மட்டுமே சொல்லக்கூடிய இந்த உலகம், நீங்க மாற்றி சொல்லி பாருங்க. பெண்களுடைய திறமை இருக்கு இல்லையா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. அண்ட் பசங்களுடைய அழகையும் எப்பயாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்களேன். இதெல்லாம் வித்தியாசமான விஷயங்கள். எப்பவுமே மனசார பாராட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுடைய குறையை தாண்டி அதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பாருங்க. கருத்தூசி எல்லாம் போடல, ரியாலிட்டியை பேசிட்டு இருக்கேன். மத்தவங்கல இருந்து வித்தியாசமா தெரியணும்னா மத்தவங்க எல்லாரையும் தலைக்கு மேல தூக்கி வைக்கவும் வேணாம், அவங்களுக்கு கீழே நீங்க இறங்கவும் வேணாம், இல்லைன்னா எல்லாரையும் காலில் போட்டு மிதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான கூட்டத்துக்கு உங்களை மட்டும்தாங்க பிடிக்கும். சரி, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த 1% பீப்புளா நீங்க மாற பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதானே அடுத்த வீடியோஸோடைய அப்டேட்லாம் உங்களை வந்தடையும்.